நீங்க யாரு? நான் கேட்டேன். இது ஏன் இடங்கிறேனா? யார் சொன்னது? இந்த இடம் எனக்கு சொந்தமான. உனக்கு எப்படி சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். எனக்கு சொந்தம் நான் சொல்றேன். எனக்கு தான் சொந்தம். இடத்த பத்தி பேசி பாப்போமா? பேசுவோம். பேசுவோமா? பேசுவோம். என்ன பேரு? இந்த இடத்துக்கு வந்து பேர் வந்து என்ன இடத்துக்கு பேர் சொல்லியா? இந்த இடத்துக்குள்ள பேர் வந்து வேலிமலை சாரல். வேள்வினா என்ன? யாகம். சாரல்னா இது ஓரம். மலைனா? மலைன்னா மலை. அப்ப மலை ஓரத்துல சாரல் ஓரத்துல வேள்வி நடத்துறாங்க. ஆமா. வேள்வி நடத்தக்கூடியவர்கள் யாரு? முனிவர்கள். அப்ப நாங்க யாரு? நீங்க யாரு? நாங்களும் முனிவர்கள். அப்ப எங்களுக்கு சொந்தமான இடம் தானே இந்த இடம்? யாரு முனிவர்? நான் தான் முனிவர். நீங்க முனிவர் இல்லையே. யார் சொன்னது? நீங்க முனிவர்கள் எனக்கு தெரியாதா? சரி. அப்ப என்ன முனிவர் எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாதா? சரி அப்படியே இருக்கட்டும். முனிவர் நீ பாத்துருக்க. முனிவர்களுக்கு தானே சொந்தம். முனிவருக்கு எப்படி சொந்தம்? ஒரு மனுஷன் வீடு கட்டுறாரு. சரி. வீடு கட்டுறவரு என்ன வாடகைக்கு வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் கோயம்புத்தூர் போயிட்டாரு. போன வாக்குல அங்கேயே செத்து போயிட்டாரு. இந்த இடம் எனக்கு தானே சொந்தம். வேள்வினாவே யாகம் செய்யக்கூடிய இடம். ஆமா. அப்ப யாகம் முனிவர்கள் தவம் செஞ்சதுனாலதான் வேலிமலை சாரல் பேர் வந்துச்சு. அவர்கள் தவம் செய்யற இடத்த ஓமட்ட இடம்னு போய் சொல்றீங்க. ஏறந்தானே இது நான் தானே இப்ப தங்கியிருக்கேன். இப்ப நீ பட்டா போட்டு வச்சிருக்க. ஆமா. அத்தாச்சி இருக்கா உனக்கு? வச்சிருக்கேன். யார வச்சிருக்க? அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கியா நீ? வச்சிருக்கேன். என்ன அப்படி சொல்ற? அத்தாச்சி வச்சிருக்கேன். அப்புறம் வச்சிருக்கேன் சொல்ல முடியும். இடத்துடைய அத்தாட்சி வச்சிருக்கீங்க. வச்சிருக்கேன். எடுத்து காட்ட முடியுமா உன்னால? எதா அத்தாட்சிய காட்டலாமே. எங்க எடுத்து காட்டுங்க பாப்போம். எடுத்து காமிப்போம். எதை காட்டுறீங்க? கொஞ்சம் நேரம் ஆட்டு காமிப்போம். சட்டம் சவுடால பேசக்கூடாது. உடனே போய் எடுத்து காட்டுனா சட்டம். நீங்க முதல்ல பேசுங்க. பேச்சு பேசுறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஆமட்ட இடம் சொல்லி. ஆமா. நான் இப்ப ஏன் இடம் தானே இது. இடத்தை பத்தி நீ பேச வந்திருக்க. ஆமா. சரி. இடம் வேள்விமலை சாரல்ல இருக்கட்டும். சரி. இடத்துல நீ என்ன செய்யற? உன் பேர் என்ன? என் பேரு வீரத்தவன். என் பேரு நாரதர். அப்பா பேரு என்ன? எங்க அப்பா பேரு நம்பிராஜன். எங்க அப்பா பேரு பிரம்மதேவன். எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. எங்க அம்மா பேரு கலைவாணி. எங்க மாமா பேரு சுப்புராமு. என் மாமன் பேரு சிவபெருமான். எங்க அத்தை பேரு அமுதா. என் அத்தை பேரு பார்வதி. எங்க அத்தாச்சி பேர் வந்து ரேவதி. ஏடா ரேவதி பொய்யெல்லாம் பேசுறேன். நான் போய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். சரி, அது ஒரு விஷயமா எடுத்துட்டு போகுது. குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறேன்னு. அப்புறம் நீங்க கட்டியா? நீங்க யாரு என்னன்னு அதான் நான் சொன்னேன். பரவாயில்ல, கெட்டிக்காரப்பட கெட்டித்தரமா பேசுறிய. அப்ப கெட்டிக்காரமா பேசுறதுக்கு தானே வந்திருக்கேன். தெரியுமா உனக்கு? உங்களுக்கு பேச தெரியுமா? பேச தெரியுமா உனக்கு? உங்களுக்கு பேச தெரியுமா? வாய் உள்ள புள்ள. வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்கிறேன். எங்க போனாலும் பொழைச்சுக்கிறேன். எங்க வேணாலும் பொழைச்சுக்கிறேன். வங்காளதேசம் போனாலும் பொழைச்சுக்கிறேன். சரி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பாருங்க, உங்க அகத்தில் ஒரு அழகு எப்படி இருக்கு. இவ்வளவு அழகா இருக்கிறது காரணம் என்ன? என்ன நேரமா இருக்கு. இவ்வளவு பேசலாம் பேசுறீங்களே. நீங்க சோத்தத்தான் திங்கிறீங்களா? அப்ப சோத்த திங்காம இல்லையா? என்னத்தை சாப்பிடுறேன்னு கேட்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு அறிவு அழகா பேசுறீங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு பேசுற? நீங்க என்னத்தை சாப்பிடுறீங்க நான் கேட்கிறேன். இவ்வளவு பேசலாமா? நீ இவ்வளவு பேசுறதுக்கு வந்திருக்கீங்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? சொல்ல இருக்கா? சூடு பேச மாட்டேன். உங்களை பேச மாட்டேங்க. யாரு சிறந்தவர்? தமிழ் புலவர் போல நீங்க அப்படியே உங்களை பேசுறியா? பேச மாட்டாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். சரி. இப்ப நீங்க யாரு? நான் நாரதர். நீங்க நாரதர். இப்ப எதுக்கு வந்தியா? அப்படி ககன மார்க்கமா போய்கிட்டு இருந்தேன். சரி. சத்தம் சோன்னு கேட்டுச்சு. சோன் கேட்டுட்டா? ஆமா. சத்தமா? ஆமா. சோன் கேட்டுருக்காங்க. இல்ல, என் காதுல சோன் தானே கேட்டுச்சு. சடச்சடன்ல கேட்டுருக்கா. என்ன சட சடன்னா? சோன் கேட்காது எனக்கு தெரியாதா? சோனு தானே கேட்டுச்சு. சோன் கேட்கல, சடச்சடன். அது என்ன சட சட சட்டம்? அந்த டான்ஸ்கார பிள்ளைங்க மூத்த மஞ்சள் சடச்சடன் கேட்டாங்க. அப்புறம் சோன்னா நாளோளம் சோ. ஆளோளம் சோன் கேட்ட யாரும் கேட்குறீங்களா? அப்படி கேட்க வேண்டியானே. அப்புறம் அப்படித்தானே கேட்கிறேன். அப்படின்னா சோன் சத்தம் கிடைச்சுன்னா நான் என்னத்தை கண்டேன்? சரி, அப்படி ரொம்ப பேசுவியோ? நீங்க ரொம்ப பேசுவீங்களா? இலக்கணம் பேசுவீங்களோ? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியும். நான் என்ன பேசுவேன் எல்லாம் பேசுவேன். எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப நான் பேசக்கூடிய நீ பேசுறியா? பேசுறதுக்கு இங்க வந்திருக்கேன். பேசமா பேசுங்க. அப்ப நான் என்ன நீ ஜெயிச்சிட்டீனா? என்ன ஜெயிக்கிறது ஒண்ணு என்ன இருக்கா உனக்கு? நான் தான் ஜெயிச்சிருவேன். அப்புறம் ஜெயிச்சிட்டேன். எனக்கு தோல்வி அடைஞ்சிட்டான். நான் ஏன் தோல்வி அடைகிறேன்? எனக்கிட்ட நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்னு வச்சு நான் தான் வெற்றி. இல்லையே, நான் தான் வெற்றி. உனக்கிட்ட நான் வெற்றி அடைவேன். நீங்க தோத்துருவீங்க. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். தோத்துட்டா நீ எனக்கு தோத்துட்டா நான் தான் தோக்க மாட்டேன். நான் தான் வெற்றி ஆயிடுவேன். இல்லையா, நான் தான் வெற்றி பெறுவேன். எனக்கு ஜெயிச்சிருவேனே. சரி, 2 பேருமே வெற்றி பெறுவோம்னு நிக்கிறோம். சரி சரி, இந்த வழக்கம் வந்து நம்ம வெளியில விட்டுருவோம். சரி. அப்ப நீ வந்து ஒரு கால் தோல்வி அடைஞ்சிட்டா நீ என்ன செய்வ? நான் தான் தோக்க மாட்டேன். அப்புறம் தோல்வி அடைஞ்சா தோல்வி அடைஞ்சா நீங்க தோத்து போயிட்டா நீங்க என்ன செய்ய? நான் கேட்க நான் தோல்வி அடைய மாட்டேன். அப்புறம் விடுங்க. அப்புறம்
அப்புறம் நீங்கள் தோல்வி அடைய மாட்டேன், நானும் தோல்வி அடைய. அப்புறம் யார் தோல்வி அடைகிறது? நாங்க சரி ஆரம்பிச்சு பார்ப்போம். யார் தோல்வி அடைகிறது? சரி. என சித்திக்கு ஓடுவதா திவிட்டாதா இன்பமையா பத்திக்கு ஓடுதையா பரிவித்து நிக்கிதையா நிக்கிறா என்று சொல்லிக் கொண்டு என்னது இது கவி. இது கவியா? ஆமா. இப்ப நீங்க கவி பேசுறீங்க, நான் இருக்கேன். அட கவி பேசினாலும் எது பேசினாலும் ஒரு போட்டி இருக்கணும். போட்டி தான் வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். போட்டின்னா நீங்கள் வெற்றி நானும் வெற்றினா அது எப்படி போட்டியாது? ஒரு காலம் நான் உனக்கு தோல்வி, நீங்க தோல்வி அடையணும். சரி, நான் வெற்றி ஆகணும். சரி. ஒண்ணு இல்லைன்னா நீங்க தோல்வி அடையணும், நான் வெற்றி ஆகணும். மறுபடியும் அதே திருப்பி பேசுறேன். ஒன்று நீ தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா சரி, நான் தோல்வி அடைஞ்சேன்னா உங்க வச்சுக்க நான் வரேன். சரி, நான் தோல்வி அடைய மாட்டேன். சரி. அப்படி தோல்வி அடைஞ்சேன்னா 500 ரூபா நீ எனக்கு தந்துடணும். சரி, 500 ரூபா நான் உங்களுக்கு தந்துடுறேன். நீங்க தோத்துட்டீங்கன்னா நான் உனக்கு தோத்துட்டாக்க 500 ரூபா உனக்கு நான் தந்துடுறேன். நீங்க அன்பளிப்பு 500 ரூபா வாங்கிருக்கே தந்துருவீங்க. அன்பளிப்பு நான் வாங்கினது 50 ரூபா தானே. நீ வாங்கினதுல எங்க? சரி பாப்போம். சரி, நீங்க போட்டிக்கு வந்துட்டியா? சரி, போடுங்க, நீங்க பேசுங்கப்பா. சித்திக்கு ஓடுதையா திவிட்டாதா இன்பமையா பத்திக்கு ஓடுதையா பரிதவித்து நிக்கிறையா மாதமே அண்ணா மனுமண்ணு மனமனும் ஆனா மனமண்ணா நானே நானும் ஈனமா மானா மனமண்ணி முன்னே நன்னினும் ஆனா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. என்ன அது கவியாது? ஆமா. சரி, சிவமண்டி பேரை வேண்டாதே, யாருக்கும் தீக்கான சண்டை தூண்டாதே, தமிழ்நிலை விட்டு தாண்டாதே, நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே வேண்டாதே வேண்டாதே, குடித்து தடுத்து தூங்க குத்தாட கடிபடுத்து காற்று காடு சொல்லியிருக்காங்க. நல்ல வழுதலை நாடு என்னாலும் மரணத்தை தேடு வல்லவர் கூட்டத்தில் கூட இந்த வள்ளல் நெஞ்சலை வாழ்த்தி கொண்டாட அப்படின்னு இருக்காங்க. நேரு வீட்டுல சொல்லியிருக்காங்க. என்ன கவியாது? கவி படிச்சிருக்கேன். கவியாது நந்த வனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் கோய்வன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி மாதவர்கள் என்ன என்றால் வந்த ஒரு ஆளை என்றால் யாதவர் யாதென்றும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆகாலம் ஓடுமோ அருமாலம் ஓடுமோ நாகாலை வருமோ நாக்கால் வருமோ 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 என்று சொல்லியிருக்கிறார். காணக்கர் குசியே கையெடுக்கிறானதே மானுக்கு வாய்த்திருக்க மாட்டாதே வீடுக்கிற மூலம் பற்றி எரியுது 5000 50 லிட்டர் அம்மன் சொல்லியிருக்காங்க. நாய்வாளை அளவெடுத்து பெருக்கி திட்டி நெட்டமிழை எழுத்தாணி ஆகுமோ இந்த பெய்வாளும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விலைக்கு விட்டு வைத்தால் வீடராகுமோ தாய் வார்த்தை கேளாத சகண்டுக்கு என்ன சாட்டினாலும் இவ்வாறு ஈய ஒட்டான் இவனும் ஏன் எழுபுறப்பின் கடையம் இந்த பிறப்பே அப்படின்னு கொல்லும் குணவங்க பேர்த்து விட்டு அறிந்த பிறப்பு சொல்லியிருக்காங்க. என்னையா கவி பேசுறே? ஒற்றை சடல மடா ஒப்பிருந்த பாண்ட மடா மாற்றி பிறக்க மறந்திருக்கு கிட்டதில்லை மாற்றி பிறக்க மறந்திருக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சடலமிட்டு உண்பாதம் சேரேண்டா சேரேண்டா பச்சை மணால் உருக்க முள்ள அத்தைமான் உப்புக்கான் சீச்சி உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அத்தியிலே வருமோ ஆழத்திலே இருக்குமோ அத்தியிலே வருமோ ஆழத்திலே இருக்குமோ தத்தித்தி தத்தித்தி தாது 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 என்று போகுமோ ராசியில் 12 மேசம் கடக சிம்மம் கன்னித்துவம் மரிச்சி தரிசு மகர கும்பம் மீனம் சொல்லியிருக்காங்க. இல்லையா கல்லைத்தான் நல்லைத்தான் ஆழத்தான் ஓமத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் புவியில் தான் பண்ணினானா என்று சொல்லி நட்சத்திர 27 அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி புறம் முசம் அரிய மகம் மூலம் கஷ்டம் சித்திரை சுவாதி அரிசை கேட்ட மூலம் முடிச்சு அவட்டம் தனி உத்தர ரேவன் சொல்லியிருக்காங்க. அக்கறை விளக்கம் அதெல்லாம் விகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாக்கரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் மதன சாஸ்திரம் ராம சாஸ்திரம் வைத்தியம் சிற்பம் இதிகாசம் காவியம் அமுதகாலம் நாடகம் நிறுத்தம் உச்சாடன வசீகரம் ஆதம் போதம் காருடம் ஆருடம் நட்டம் முட்டி ஆகாயமனம் பிரகாயமனம் பிரகாசித்தம் இந்திரசாலம் மகேந்திரசாலம் அவசிய பிரயோகம் என்று கலைகளை பற்றி பேச வந்திருக்கிறார். சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாசங்கள் சொல்ல சொல்லிட்டா தவறா பேசுனேன். தவறா பேசுனேன். அவியல பேசிக்கிட்டு நான் படிக்க விஷயத்த நானும் பேசிக்கிட்டு யாரும் மாச கணக்கு யாருக்கே தெரியும்? யாருக்கும் தெரியாது. அவன் சித்திரை யாருக்குமே தூங்குறாருக்கு தெரியவே தெரியாது. தூங்குறாங்களுக்கு தெரியாதா? என்ன பட்சியா நீ பேச கவியா பேசுற? அப்ப நான் சரியா தான் பேசிக்கிட்டேன். நான் ஏதாவது தவறா பேசுறேன். தவறான பேசிட்டாங்க. தவறா பேசினாதான் நீங்க கேட்கணும். சித்திரை வைகாசியை கொண்டாந்து சேர்க்க. ஆமா, ஒரு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி போட்டா ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இது யாருக்கு தான் தெரியாது? திங்கள் செவ்வாய் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புத வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு சித்திரமோ பேசினடி தீங்கான வந்ததடி இங்க சித்திரமும் தீங்கானும் வராமல் பார்த்துக்கடி அகழ்வாரை தாங்கும் நிலை போல தாங்க இகழ்வார் பொருத்தல் தலை சொல்லியிருக்காங்க. பார்த்த இடமெல்லாம் மரமாக தோணுதடி சார்ந்த இடமெல்லாம் செவ்வாது மணக்குதடி எப்போ எங்கே கண்டாலும் தெரியாமல் ஆட்சியை போட்டு சொல்லியிருக்காங்க. நீ கவியாளா இவ்வளவு நான் தொண்டதடி வச்சு கத்திக்கிட்டு கிடக்கிறேன். நீ வந்து கவிகள் பேசுற. ஆமான்னு தான் சொல்றேன். புக்களை பிடித்து நாவை கொண்டு அடைத்து வைத்து மிக்கத்தோர் மஞ்சள் பூசி மிகுமனம் செய்தாலும் அக்குளம் வேறதாகுமோ அதனிடத்தில் புணுகுண்டாகுமோ குக்களே குக்கள் எல்லாம் குழந்தை பிறந்ததாமே இருக்கேன். கட்டுத்தந்த வாத்தியாரை கல்லால் அடிக்க சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல. பேர் என்ன? பாட்டுக்கிட்டு இருக்கா. என் பேர் என்ன? வீரத்தேவன். சரி, இப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? யார் பாக்குறா? யார் பாக்குறீங்க? உள்ள யாரு இருக்கு? தங்கச்சி இருக்கு. ஓ ஆளு இருக்கா? ஆமா. ஓ ஆளு பேர் என்ன? ஆளு பேர் வள்ளி. வள்ளிங்க. என் தங்கச்சி பேர் வள்ளி. என் தங்கச்சி பேர் வள்ளி. ஆளு பேர் புள்ளி. ஓ பேர் புள்ளி. ஆமா. இந்த இடத்துல காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆளு புள்ளியை பாக்கலாமா? கும்பல பார்த்தாதான் பேசுவீங்களா? இல்லப்பா, பார்த்து ஆசீர்வாதம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க? முதல்ல ஆனா வந்து ஆசீர்வாதம் கொடுக்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவீங்க. அலுவலகத்துல கொடுக்கணும்லண்ணா.
நீ வந்துட்ட. சரி, அடுத்து உன் கைவசம் வரணும், அடுத்து வள்ளி வரணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கா வந்து இப்ப நீங்க யாரை பாக்கணும்? ஆமா, ஆயாரு இந்த கூப்பிடுற யார் உடனே பண்ணு வருவா, சித்தா பண்ணு வருவா. ஆகட்டும் ஆகட்டும். நீங்களும் எந்திரிச்சா உட்காருங்க, இல்லைன்னா படுங்கண்ணே. எங்களுக்கு சங்கடமா இருக்குண்ணே. மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்சு 85 வீடு கட்டினாலும் 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் சரி, இது மாதிரி பொட்டலில் நாங்கள் பேசுகிற கேட்டு தூங்குற சுகமே வேறு. சங்கதியவா இந்த வளர்ச்சி உனக்கு சங்கதி, உனக்கு என்ன கதியோ சரி. என்ன சரிங்கிறீங்க? பரவாயில்லையா, உன்னுடைய ஆளை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறேன். சரி, ஆசைப்பட்டாலும் சில விஷயங்கள் இன்னும் உனக்கு பேசலாம் நினைச்சேன். நல்லா பேசுங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. பேசுறதுக்கு தானே வந்திருக்கேன். நல்லா பேசலாமா? நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, பேசத்தானே இங்க நான் வந்திருக்கேன். பரவாயில்ல, உங்களுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறேன்னா என்ன விவரமான பிள்ளை நீ? ஆமா, விவரமான பிள்ளை. ஆமா, எதுல விவரம் பார்ப்பனி? நீங்க எதுல விவரமா இருப்பியா? நான் என்ன விவரம் நான் சொல்லல. என்ன அப்ப நீங்க யாரும் சொல்லி விவரமான பிள்ளைய எதுல விவரம்? நான் எல்லாத்துலயுமே விவரம் தான். எல்லாத்துலயும் விவரம். இங்க எத்தனை குடிசைகள் இருக்கு? இங்க வந்து 4 குடிசைகள் இருக்கு. உன் தங்கை எங்கே காவல் காக்கும்? என் தங்கச்சி வந்து இங்கே உள்ள காவல் காக்க, திணை காவல். எங்கேயே காவல் காக்கும்? ஆனா திணை காவல். திணை காவல் என்ன பண்ணி நிற்கிய? எதுல நின்று காவல் காக்க? பரல்ல இருந்து காக்க. பரல் மேல நீங்க காக்க. ஆமா. நீ எங்க இருந்து காவல் காப்ப? அது மேல இருந்து காக்க, நான் கீழே இருந்து காப்பேன். மேல இருந்து கீழே இருந்தா நீ கீழே இருந்து காக்குற. நல்லா காவலியா? ஒரு நேரங்களும் அண்ணன் ஏதாவது பாப்பியா? காவலா காவல்னா காவல் முறையா பார்க்கறது, முறையா பார்க்கணும். முறை தவறி பார்க்க கூடாது. உறந்தவர்கள் ஏன் பார்க்கிறேன்? சரி, பரவாயில்ல. எதையுமே செய்யும் தொழில் தெய்வம் தொழில். செய்யும் தொழில் தெய்வம். அது தெய்வமா நினைச்சோம்னா நமக்கு எப்பவுமே சிறப்பு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லாமல் வாழ்ந்து கொள். கைத்தொழில் தாண்டா இவ்வளவு நாள் ஓடிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன வேகமா ஆடிய வாக்கிங் புரியலோ? நீங்க நான்லாம் வாக்கிங் தான் போகணும். சின்னஞ்சிறு கிளியே அரிசி பிறப்புகளிலே
பையன் பிரம்மச்சாரி பலிக்கு விழலாம் வரவேற்பு. சரி சாமி, அடுத்த கவலை வர சொல்லுங்க. தங்கச்சி ஆடோ